இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு. ஸோ வந்து பெரும் நடிகர்கள், உச்ச நடிகர்கள் தமிழ் சினிமாவில் அவங்க எல்லாத்தையுமே வந்து பின்னுக்கு தள்ளி மகாராஜா திரைப்படம் பயங்கரமான சாதனை வந்து படைத்திருக்கு. அப்படி என்னன்னா 2024 வந்து முடிய போகிறது. இந்த 2024 விக்கிபீடியாவில் அதிகமாக சர்ச் பண்ண திரைப்படங்களோட லிஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. இதில் 10 திரைப்படங்கள் வந்து இருக்கு. ஸோ 10வது இடத்துல வந்து விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படம் வந்து இருக்கு. 1.82 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அயலான் திரைப்படம் 1.87 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. 8வது இடத்துல கேப்டன் மில்லர் 2.35 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. 7வது இடத்துல தனுஷ் அவர்களோட ராயன் 2.73 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. 6வது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் 3.0 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. 5வது இடத்துல கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 2 3.25 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. 4வது இடத்துல வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் 3.32 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ 3வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் 3.62 மில்லியன் சர்ச் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து 2வது இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் வந்து இருக்கு. 3.98 மில்லியன் சர்ச் வந்து ஆகியிருக்கு 2024 நவம்பர் வரைக்குமே. முதல் இடத்துல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் 6.24 மில்லியன் சர்ச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது வந்து நவம்பர் வரைக்கும் இருக்க லிஸ்ட் தான். டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள வந்து மேபி மகாராஜா திரைப்படம் கோத் திரைப்படத்தை விட அதிகமான சர்ச் லிஸ்ட்ல வந்து நம்பர் 1 இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது உண்மையாலுமே ரொம்ப பெருமையான விஷயம் தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன்?